ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டேட் ஆஃப் பீயிங் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதாவது ஹேவ், ஹேஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டட் ஆக்ஷன்ஸ், அந்த விதத்தில் எப்படி ஹேவ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போது அக்குமுலேட்டட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்குமுலேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரட்டுதல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது ஒன்றா சேர்த்துக்கிட்டே வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, அதாவது பில்டப் பண்ணுறது தான் வந்து அக்குமுலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஹேவ் யூ ரீட் மெனி புக்ஸ் திஸ் மந்த்? இந்த மாதம் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறீர்களா? அப்போ இந்த இடத்துல நிறைய புத்தகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு புக்கு, அடுத்து அந்த புக்கு முடிச்சுட்டு ரெண்டாவது புக் படிக்கும்போது ஒன்று ஆட் ஆகுது, அடுத்து மூணாவது புக் படிக்கும்போது இன்னொன்று ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்படி ஒன்றா திரட்டி மொத்தமாக வந்து மெனி புக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நிறையா புத்தகம் அப்படிங்கும்போது அது திரண்டு வந்து மெனி புக்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அக்குமுலேட்டர்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல மெனிக்கு பதிலாக வேரியஸ்னு வரலாம், சிவரல்னு வரலாம், இல்லைனா நியூமரஸ் அப்படின்னு கூட வரலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறையா மோர் தென் ஒன்னா அப்படி திரண்டு வர்றது தான் வந்து அக்குமுலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஹேவ் யூ ரீட் மெனி புக்ஸ் திஸ் மந்த்? இந்த மாதம் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறீர்களா? அப்போ நிறைய புக் படிச்சிருந்தா எஸ் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைனா நோ அப்படின்ற மாதிரி சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல எஸ் ஐ ஹாவ் ரீட் சிவரல் புக்ஸ், நான் வந்து நிறைய புக்ஸ் வந்து பலவிதமான புக்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவரல்னா என்ன அர்த்தம்? பலவிதமான அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். அப்போ நிறைய புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ திஸ் மந்த் அப்படிங்கும்போது அது என்னது? ரீசன்ட் பாஸ்ட். அப்போ ரீசன்ட் பாஸ்ட்டை பற்றி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் வந்து பேசணும். அதனால தான் இங்கே வந்து ஐ ஹாவ் ரீட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. ரீட் அப்படின்றது B3 ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹேஸ் ஷீ விசிட்டட் சிவரல் கண்ட்ரிஸ் இன் ஹர் லைஃப் டைம்? அவள் வாழ்நாளில் பல நாடுகளுக்கு சென்று இருக்கிறாளா? அவளோட லைஃப்பில் வந்து நிறையா கண்ட்ரிக்கு போயிருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நிறைய கண்ட்ரி அவள் விசிட் பண்ணியிருந்தா அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேசுவோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேசுவோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து ஷீ. ஓகேங்களா? ஷீன்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதனால் இங்கே வந்து ஹேஸ் விசிட்டட் அப்படின்ட்டு சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? இங்கே வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னன்னு பாருங்க. எஸ் ஷீ ஹேஸ் விசிட்டட் சிவரல் கண்ட்ரீஸ் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஹேஸ் அந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து நம்ம கொஸ்டினாக இருக்கும்போது ஹேஸுக்கும் அதாவது ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நமக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேங்களா? அதே இதை ஆன்சர் பண்ணும்போது எப்படி ஆயிரும்? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்துடும், ரெண்டாவது ஹெல்பிங் வேர்ப், தேர்ட் வந்து மெயின் வேர்ப். ஓகேங்களா? அது கேள்வி வாக்கியமாக இருக்கும்போது ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நமக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, ஆன்சருக்கு தமிழ் அர்த்தம் என்ன? ஆமாம், நான் நிறையா கண்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹவு மெனி டைம்ஸ் ஹேவ் யூ வாட்ச்டு தட் மூவி? அந்த படத்தை எத்தனை முறை பார்த்திருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது எத்தனை டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்கே எப்படி இருக்கும்னா அந்த ஹெல்பிங் வேர்ப் வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஹேவ், ஹேஸ், இல்லைனா டூ, டஸ், டிட், அந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப் வச்சு ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, ஆனால் இது வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இது நம்ம அக்யூரேட்டாக, அதாவது இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கிடையாது. நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம ஆப்ஷன் வைஸாக வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின். ஓகே, இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக எத்தனை தடவை பார்த்தோம் அப்படின்றத கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இது ஓப்பன் எண்டட் கொஸ்டின்னா என்ன, க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்னா என்னன்றதை நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன், தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த இதில் இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இதில் வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம எத்தனை டைம், இப்போ இதில் கொஸ்டின் என்னன்னா ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா எத்தனை தடவை அப்படின்றது இங்கே வந்து கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணணும், எத்தனை தடவைன்னு ஆன்சர் பண்ணணும். அப்போ ஐ ஹாவ் வாட்ச்ட் இட் 3 times. இந்த இடத்துல இட் அப்படின்றது வந்து அந்த சப்ஜெக்ட்கான ப்ரொனவுன். ஓகேங்களா? அந்த தட் மூவி அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த மூவியோட ப்ரொனவுன் தான் வந்து இங்கே இட்டு. ஓகே, ஐ ஹாவ் வாட்ச்டு, அந்த தட் மூவிக்கு பதிலாக இங்கே இட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே யூ வந்து ஆன்சரில் வந்து ஐயா மாறிடுச்சு. ஹேவ் இங்கே ஹெல்பிங் வேர்ப் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சப்ஜெக்ட் வேணும், அதனால யூ ஐயா மாறிடுச்சு. ரெண்டாவது ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹேவ், தேர்ட் மெயின் வேர்ப் வாட்ச்டு, தட் மூவியை வந்து இங்கே ப்ரொனவுன் இட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க 3 டைம்ஸ்ன்னு சொல்லி அதுக்கான ஹவு மெனி டைம்ஸ்க்கான ஆன்சர் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இட்டு தான் போடணுமா அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம தட் மூவின்னு கூட சொல்லிக்கலாம். ஐ ஹாவ் வாட்ச்ட் தட் மூவி 3 times அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹவு மெனி லாங்குவேஜஸ் ஹேவ் தே லேர்ன்ட் so far? இதுவரை அவர்கள் எத்தனை மொழிகள் கற்றிருக்கிறார்கள்? அப்போ so farனா இதுவரை அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
எத்தனை லாங்குவேஜ் அப்படின்றது தான் வந்து இங்கே கொஸ்டின். ஓகேங்களா, அந்த நம்பர் தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படிங்கும்போது இங்கே வந்து கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி, இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கிடையாது, இது வந்து ஒரு க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின். ஸோ நம்ம அக்யூரேட்டாக நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இங்கே வந்து இதுக்கு ஆன்சர் என்னது, தே ஹாவ் லேர்ன்ட் 3 லாங்குவேஜஸ், அதாவது அவங்க வந்து 3 லாங்குவேஜஸ் வந்து கற்றுருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் 3 லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க. இங்கே மேலே கொஸ்டினாக இருக்கும்போது ஹாவ் தே லேண்டுன்னு இருக்கு, ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நமக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஆன்சர் பண்ணும்போது நமக்கு சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும், ரெண்டாவது ஹெல்பிங் வேர்ப், தேர்ட் வந்து மெயின் வேர்ப்னு வந்துடும். ஓகேங்களா, தே ஹாவ் லேர்ன்ட் 3 லாங்குவேஜஸ். ஓகே, அவர்கள் 3 மொழிகளை கற்றிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேஸ் ஹீ பிளேட் டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவர் வெவ்வேறு இசைக்கருவிகளை வாசித்தாரா. அதாவது இந்த இடத்துல வெவ்வேறு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இது வரைக்கும் அந்த அக்யூமுலேட்டட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல வெவ்வேறு அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிச்சாரா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் மோர் தென் ஒன்று, அதை தானே வெவ்வேறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெவ்வேறுங்கும்போது நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அவர் வாசிச்சாரு அப்படின்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ், ஹி ஹேஸ் பிளேடு த பியானோ அண்டு கிட்டார். அப்போ பியானோன்றதையும் கிட்டார் அப்படின்னு மோர் தென் ஒன்றை வாசிச்சதுனால இங்கே வந்து எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு அந்த அக்யூமுலேட்டட் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது மோர் தென், அதாவது நிறையா விஷயத்த பண்ணுறது, அப்படி ஒன்றா பில் பண்ணிட்டே வரதை வந்து நம்ம அக்யூமுலேட்டட் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேவ் யூ ட்ராவல்டு டு வேரியஸ் சிட்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட், நீங்கள் உலகின் பல்வேறு நகரங்களுக்கு பயணம் செய்திருக்கிறீர்களா. அப்போது வேற அந்த வேரியஸ் சிட்டிஸ்க்கு அவன் ட்ராவல் பண்ணியிருந்தா எஸ் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஹேவ் அப்படின்னு சொல்லி ஹெல்பிங் வேர்ப் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஓகேங்களா, அப்படிங்கும்போது இங்கே ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்கள். எஸ், ஐ ஹாவ் ட்ராவல்டு டு சிவரல் சிட்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, அதாவது உலகின் பல்வேறு நகரங்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேஸ் ஷீ மெட் நியூமரஸ் பீப்புள் இன் ஹர் கெரியர், அவள் தன் வாழ்க்கையில் பலரை சந்தித்திருக்கிறாளா, அதாவது அவளோட கெரியரில் வந்து நிறைய பேரை அவள் மெட் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவன் நிறைய பேரை மெட் பண்ணியிருந்தா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, எஸ், ஷீ ஹேஸ் மெட் மெனி பீப்புள் இன் ஹர் கெரியர், அவளோட கெரியரில் வந்து நிறைய பேரை வந்து அவள் மெட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து மெட் அப்படின்றது V3 ஃபார்ம். ஓகேங்களா, ஹேஸ் அப்படின்னு இருந்தாலே அதுக்கு அடுத்து வர மெயின் வேர்ப் வந்து நமக்கு வந்து V3 ஃபார்மில் தான் இருக்கணும். பிகாஸ் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருந்ததுன்னா ஹேவ் வேர்ப் ப்ளஸ் V3 அதான் வந்து இருக்கணும். இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து ஷீ அப்படின்னு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம ஹேஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இது ஆன்சரோட தமிழ் அர்த்தம் அவள் கெரியரில் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கா, அதாவது மெட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹேவ் யூ அட்டெண்டட் சிவரல் கான்ஃபரன்சஸ் இன் த பாஸ்ட் இயர், கடந்த ஆண்டில் பல கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டீர்களா, அதாவது நிறைய கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நிறைய கான்ஃபரன்ஸை அவன் அட்டன் பண்ணியிருந்தா எஸ் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இப்போ இங்கே என்ன ஆன்சர், எஸ், ஐ ஹாவ் அட்டெண்டட் 4 கான்ஃபரன்சஸ். ஓகே, இங்கே கொஸ்டினில் யூன் இருக்குது, நம்ம ஆன்சரில் ஐன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள்னு கேட்பாங்க, 2 பேர்கிட்ட தான் அந்த கான்வர்சேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்குறது இங்கே வந்து நான் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஓகே, இப்போ அந்த கொஸ்டினில் வந்து ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் சப்ஜெக்ட் இருக்குது. இங்கே ஆன்சரில் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும், அதுக்கப்புறமேட்டு தான் ஹெல்பிங் வேர்ப் மெயின் வேர்ப் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹவு மெனி டைம்ஸ் ஹேவ் தே விசிட்டட் தேயர் கிராண்ட் பேரண்ட்ஸ், அவர்கள் தங்கள் தாத்தா பாட்டியை எத்தனை முறை சந்தித்திருக்கிறார்கள், அதாவது அவங்க வந்து எத்தனை தடவை அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை சந்திச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இது வரைக்கும், அதாவது இப்போது ப்ரெசென்ட்டில் இருக்காங்க, அந்த இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்ட்டில் வந்து அவங்க எத்தனை தடவை அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா, அதனால் இங்கே வந்து நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் கொஸ்டின் கேட்குறோம். ஓகே, இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டினா இல்லை, பிகாஸ் இங்கே வந்து நமக்கு எப்படி கேட்குது, ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை முறை, அதுதான் வந்து உங்களுக்கு கேள்வி. ஓகே, அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தே ஹாவ் விசிட்டட் தெம் ட்வைஸ். ஓகேங்களா, இங்கே வந்து அந்த தே அப்படின்றது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட், அதனால் அங்கே சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு. கொஸ்டினில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஹேவ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்புக்கும் விசிட் அப்படின்ற மெயின் வேர்புக்கும் நடுவில் தே அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம ஆன்சர் பண்ணும்போது சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும், ரெண்டாவது வந்து ஹெல்பிங் வேர்ப் வந்துடும், மூணாவது வந்து மெயின் வேர்ப் வந்துடும். தே ஹேவ் விசிட்டட், எங்கே விசிட் பண்ணாங்க,
அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? தெம். அதாவது இந்த தெம் யாருன்னா தயர் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்களோட தாத்தா பாட்டி. அவங்களோட தாத்தா பாட்டி அப்படிங்கும்போது மோர் தென் ஒன்னா அப்படிங்கும்போது அவங்க ப்ளூரல் ஆயிருது. ஸோ அதனால தெம் அப்படின்ட்டு அவர்கள் அப்படின்ற மாதிரி போட்டுரும். ஓகேங்களா? அங்கே ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இங்கே ட்வைஸ் அப்படின்னு சொல்லி 2 முறை அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ தே ஹேவ் விசிட்டட் தம் ட்வைஸ் அப்படின்னா அவங்க வந்து 2 முறை விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோவில் அக்குமுலேட்டட் ஆக்ஷன்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.